ஷான்டெக் நியூஸ் சீரிஸில் இது 7வது எபிசோடு. இந்த எபிசோட்லையும் இந்த வாரத்திற்கான நியூஸ் ரொம்பலாம் இல்லைங்க, கிட்டத்தட்ட 10 இன்ட்ரெஸ்டிங்கான டெக் நியூஸ் இருக்குது. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஷான்டெக்வேர்ல்ட் தமிழ், த சயின்ஸ் ஆஃப் த டேஸ் டெக்னாலஜி. இது வரைக்கும் ஷான்டெக்வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்த ஷான்டெக் நியூஸ் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 6 எபிசோடு அப்லோட் பண்ணியிருக்கோம். இதோட 7வது எபிசோட். ஸோ இந்த எபிசோட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா வியூஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்பவே கம்மியாக தான் போயிட்டுருக்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கான எல்லா விதமான டெக் நியூஸையும் நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவு வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னால் எந்த அளவுக்கு இந்த சீரீஸில் புதிய நியூஸ் எல்லாத்தையும் கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு எல்லா விதமான நியூஸையும் நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணுவேன். எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு புதிய கண்டென்ட் எல்லாமே நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணலாம். ஸோ வாங்க, இந்த வாரத்திற்கான 10 இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் குயிக்காக பார்த்துடலாம். சாம்சங் தரப்புலேருந்து எம் சீரீஸில் 12,000 ரூபாய்க்குள்ள ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது அப்படின்ற போல சொல்கிறாங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோன் மேபி மார்ச்லேயே லான்ச் ஆகலாம் அப்படின்ற போல சொல்கிறாங்க. ஸோ அந்த வரப்போகிற அந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 8 நானோமீட்டரால் பில்ட் பண்ண ஒரு சிப்செட் கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 90 ஹெர்ட்ஸ்க்கான டிஸ்பிளேயும் இருக்க போகுது அப்படின்ற போல சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்பெக்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது சாம்சங்கினுடைய M12 அப்படின்ற அந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற போல எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக ரியல்மியோட 8 சீரிஸ் ரெட்மியோட 10 சீரிஸ்க்கு போட்டி போடுறதுக்காக இவங்களும் ரியல்மியோட 8 சீரிஸை கொண்டு வரலாம் அப்படின்ற போல சொல்கிறாங்க. ஸோ இந்த ரியல்மியோட 8 சீரிஸில் 108 மெகாபிக்சலோட கேமரா இருக்கும் அப்படின்ற போல சொல்கிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனும் மேபி மார்ச் மாதத்திலே லான்ச் பண்ணுவாங்க அப்படின்ற போல சொல்கிறாங்க. ரெட்மியோட நோட் 10 சீரிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு முன்னாலே கூட லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. PUBG 2 அப்படின்னு சொல்லக்கூடிய நியூ ஸ்டேட் அப்படின்ற அந்த PUBG கேமை லான்ச் பண்ண போகிறதா நம்ம போன எபிசோடில் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த கேமினுடைய அஃபீஷியலான ட்ரெய்லர் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெய்லரை பார்க்கும்பொழுது கிராஃபிக்ஸ் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு தெரிய வருது. ஸோ அந்த ட்ரெய்லரை நீங்களும் ஒன் டைம் பாருங்கள். இந்த கேமினுடைய ட்ரெய்லரை பார்த்துருப்பீங்க. கிராஃபிக்ஸ் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு என்ன பர்சனலாக தோணுச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். PUBG நியூ ஸ்டேட் அப்படின்ற இந்த கேமினுடைய ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் இந்தியாவில் ஒர்க் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியாவுக்கு இந்த கேம் வருமா என்ன அப்படின்றதே ஒரு சந்தேகம் தான். மற்ற கண்ட்ரீஸ்லாம் பார்த்தோம்னா அடுத்த வாரமே லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. மேபி இந்தியாவில் வரலாம், வராமையும் போகலாம். மைக்ரோசாஃப்டுடைய விண்டோஸ் 10X அப்படின்ற ஒரு புது ஓஎஸை லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த ஓஎஸில் புது விதமான இன்டர்ஃபேஸ், அந்த இன்டர்ஃபேஸ் நேம் கூட சன் வேலிஸ் அப்படின்ற ஒரு கோட் நேமோட லான்ச் ஆகும் அப்படின்ற போல சொல்கிறாங்க. இந்த நியூ இன்டர்ஃபேஸோட விண்டோஸ் 10ல் அப்டேட்டாகவும் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா விண்டோஸ் 10X அப்படின்ற ஒரு புது ஓஎஸாக கூட லான்ச் ஆகலாம் அப்படின்ற போல சொல்கிறாங்க. டிக்டாக்கை பேன் பண்ணோன்னே டிக்டாக்கு ஆல்டர்னேட்டிவாக பல விதமான ஆப்ஸ் லான்ச் ஆச்சு. அதில் ஃபேஸ்புக்கும் அவங்களுடைய தரப்பில் இருந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கொண்டு வந்தாங்க. அது பட் இன்ஸ்டாகிராமுக்குள்ளே இருந்துச்சு. பட் தனியாக எந்தவித ஆப்ஸும் வந்து லான்ச் பண்ணல. இப்போ ஃபேஸ்புக் தரப்பில் வந்து ஃபேஸ்புக் பார்ஸ் அப்படின்ற டிக்டாக் போலவே இருக்கக்கூடிய அந்த ஆப்பை வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. சாம்சங்கினுடைய A32 4G அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனையும் இந்தியாவில் இந்த மார்ச் மாதத்தில் லான்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 90 ஹெர்ட்ஸ்க்கான
ஹெச்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் ப்ளஸ் 64 எம்பிக்கான குவாட் கேமரா செட்டப்போட இருக்கும் அப்படின்ற போல் சொல்கிறாங்க. கவர்மெண்ட் தரப்புலேருந்து சோசியல் மீடியாஸ்க்கு ஒரு புது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு ட்விட்டரோ இல்லை யூடியூப்போ ஏதோ ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஒரு போஸ்ட்டோ ஒரு வீடியோவோ போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த போஸ்ட் ஆர் வீடியோ ஏதோ ஒன்று அதுக்கு நிறைய கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அந்த போஸ்ட்டை 36 ஹவர்ஸ்க்குள்ளே டெலிட் பண்ணணும் அப்படின்ற போல் சொல்லியிருக்காங்க. அப்படி டெலிட் பண்ணல அப்படின்னா அந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன நடவடிக்கைலாம் எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் எடுப்போம் அப்படின்ற போல் சொல்கிறாங்க. FAUG அப்படின்னு ஒரு கேம் லான்ச் பண்ணாங்க இல்லையா, ஸோ அந்த கேமை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ வேணுன்றவங்க எங்கள் கார்ட்ஸில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த கேம் லான்ச் பண்ணும்பொழுது ஒரு சிம்பிளாக ஒரு ட்ரைனிங் மோடு மாதிரி தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ பட் அந்த டெத் மேட்ச் மோடு மல்டிப்ளேயர் அது எல்லாமே வந்து ஹைட் ஆகிருந்துச்சு, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அந்த டெத் மேட்ச் மோடு மற்ற மோட்ஸ் எல்லாமே சீக்கிரமே கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க, அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. பட் எந்த டேட்டில் அந்த மோட்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்றது தெரியல. FAUGயோட அப்டேட் வந்தோடனே நம்மளோட சேனல்லையும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஜியோ தரப்புலேருந்து ஜியோ எக்ஸ்டெண்டர் அப்படின்ற ஒரு புது டிவைஸை ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிவைஸை யூஸ் பண்ணி நம்மளோட ஒய்ஃபை கனெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இந்த ஜியோ எக்ஸ்டெண்டர் 6 யூஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணும்பொழுது நல்ல ஸ்பீடு கிடைக்கும் அப்படின்ற போல சொல்லியிருக்காங்க. இந்த 2021 மார்ச் 1ஆம் தேதிக்கு மேலே, அதாவது அடுத்த மாதம் 1ஆம் தேதிக்கு மேலே ஜியோ ஃபோனை 2000 ரூபாய் கட்டி வாங்கினீங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கான அன்லிமிட்டெட் கால்ஸ் ப்ளஸ் 2 GB பெர் மந்த் அப்படின்ற அந்த பிளானை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ யாராவது ஜியோ ஃபோன் இந்த மாதத்துக்குள்ளே வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், மார்ச் 1ஆம் தேதிக்கு மேலே வாங்கலாம். இந்த வீடியோவில் இந்த வாரத்திற்கான 10 விதமான இன்ட்ரெஸ்டிங்கான டெக் நியூஸ் எல்லாத்தையும் பார்த்தோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ்க்கு அவ்வளோவா வியூஸ் எல்லாம் போகிறதில்ல, ஸோ முடிஞ்சளவு வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வாரத்திற்கான டெக் நியூஸ் சீரீஸில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த சயின்ஸ் ஆஃப் த டே இஸ் டெக்னாலஜி.